வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பல கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கிற செவ்வாய் கிரகத்துல நீங்க மட்டும் தனியா மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? பூமியில் உள்ளவர்களை உதவிக்கு கூப்பிடக்கூட போன் இல்ல. சாப்பாடு இல்லை, சுவாசிக்க போதிய ஆக்சிஜன் இல்லை. இப்படி மரணத்தோட விளிம்புல நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தையே வியப்பில் ஆழ்த்திய த மார்ஷியன் படத்தோட கதைதான். ஒரு மனுஷனோட அறிவும் விடாமுயற்சியும் இருந்தா விண்வெளியையே எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்ல போற இந்த விறுவிறுப்பான கதையை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படம் தொடங்கும் போதே செவ்வாய் கிரகத்தின் பிரம்மாண்டமான சிவப்பு மணல் பரப்பை நாம் பார்க்கிறோம். அங்கே அரஸ்-3 என்ற விண்வெளி ஆராய்ச்சி குழு தங்கியிருந்து ஆய்வுகளை செய்து வருகிறார்கள். அமைதியாக போய்க் கொண்டிருக்கும் அந்தச் சூழலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கர மணல் புயல் அங்கே உருவாகிறது. புயலின் வேகம் வினாடிக்கு வினாடி அதிகரிக்கிறது. மணல் வந்து மோதும் சத்தம் நம் காதுகளையே அடைக்கும் அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது. உயிர் தப்ப வேண்டுமானால் உடனடியாக கிளம்ப வேண்டும் என திட்டமிட்டு குழுவினர் அனைவரும் விண்கலத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அப்போது ஒரு ராட்சத ஆண்டனா உடைந்து வந்து நம்ம ஹீரோ மார்க் வாட்னி மீது பலமாக மோதுகிறது. புயலின் வேகத்தில் மார்க் எங்கே போனார் என்றே தெரியவில்லை. அவருடைய சூட்டில் இருந்த சென்சார்கள் செயலிழந்துவிட்டதால் அவர் இறந்துவிட்டதாக குழு தலைவி லூயிஸ் முடிவெடுக்கிறார். வேறு வழியின்றி மார்க்கை அங்கேயே விட்டுவிட்டு குழுவினர் பூமியை நோக்கி கிளம்புகிறார்கள். அந்த ஒட்டுமொத்த கிரகத்தில் மார்க் இப்போது தனித்துவிடப்பட்டார். புயல் ஓய்ந்து செவ்வாய் கிரகம் அமைதியடைகிறது. மணலில் புதைந்து கிடக்கும் மார்க் மெதுவாக கண் விழிக்கிறார். அவருடைய சூட்டில் ஒரு இரும்பு கம்பி குத்தியிருக்கிறது. ஆக்சிஜன் அளவு அபாய கட்டத்தில் இருக்கிறது. வலியால் துடித்தாலும் நிதானத்தை இழக்காமல் மெதுவாக ஊர்ந்து சென்று தனது தங்குமிடத்தை ஹப் அடைகிறார். தங்குமிடத்திற்குள் சென்றதும் மார்க் தனது காயத்தை பார்க்கிறார். அந்த கம்பியை வெளியே எடுக்க வேண்டும். கண்ணாடியை பார்த்து கொண்டே எந்த மயக்க மருந்தும் இல்லாமல் அவரே அந்த கம்பியை வெளியே எடுத்து காயத்தை தையல் போடுகிறார். அந்த வலியை அவர் தாங்கும் காட்சி நம் நெஞ்சையே உறைய வைக்கும். இப்போது அவர் முன் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி, எப்படி உயிர் பிழைப்பது? மார்க் ஒரு தாவரவியல் நிபுணர், பாட்டனிஸ்ட். அவரிடம் இருக்கும் உணவு இன்னும் சில நாட்களுக்கு மட்டுமே வரும். ஆனால் அடுத்த விண்வெளிக் குழு செவ்வாய்க்கு வர இன்னும் 4 ஆண்டுகள் ஆகும். நான் இங்கே சாகப் போவதில்லை, அறிவியலை பயன்படுத்தி உயிர் பிழைப்பேன் என்று தனக்குத்தானே சவால் விடுகிறார் மார்க். செவ்வாய் கிரகத்தின் மணலில் செடிகள் வளராது. அதனால் மார்க் ஒரு புத்திசாலித்தனமான யோசனையைச் செய்கிறார். குழுவினர் விட்டுச் சென்று மனிதக் கழிவுகளை உரமாக பயன்படுத்துகிறார். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை பயன்படுத்தி தண்ணீரை உருவாக்குகிறார். ஒரு சிறிய அறையை விவசாய பண்ணையாக மாற்றுகிறார். சில நாட்களுக்குப் பிறகு அந்த சிவப்பு மணலில் ஒரு சிறிய உருளைக்கிழங்கு செடி முளைத்து வருகிறது. செவ்வாய் கிரகத்தின் வரலாற்றிலேயே முதன்முதலாக ஒரு மனிதன் அங்கே விவசாயம் செய்திருக்கிறார். அந்தச் செடியை பார்க்கும்போது மார்க்கின் முகத்தில் தெரியும் அந்தச் சிரிப்பு நமக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். பல கோடி மைல்களுக்கு அப்பால் பூமியில் இருக்கும் நாசா விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தை சாட்டலைட் மூலம் கண்காணிக்கிறார்கள். அப்போது மார்க் இருந்த இடத்தில் சில மாற்றங்கள் இருப்பதை ஒரு இளம் விஞ்ஞானி கவனிக்கிறார். சோலார் பேனல்கள் துடைக்கப்பட்டு வாகனங்கள் நகர்த்தப்பட்டிருப்பதைக் கண்டு மார்க் உயிரோடு இருப்பதை உறுதி செய்கிறார்கள். மார்க் உயிரோடு இருக்கிறார் என்பது நாசாவுக்கு தெரிந்தாலும் அதை எப்படி அவரிடம் சொல்வது? மார்க்கிடம் ரேடியோ தொடர்பு சாதனம் இல்லை. ஆனால் மார்க் சும்மா இருக்கவில்லை. 1997 செவ்வாயில் தரை இறங்கிய பாத்ஃபைண்டர் என்ற பழைய கருவியை தேடித் தேடித் தோண்டி எடுக்கிறார். அதன் பழைய கேமரா மூலம் பூமிக்கு சமிக்கைகளை அனுப்பத் தொடங்குகிறார். நேரடியாக பேச முடியாது என்பதால் ஹெக்சாடெசிமல் என்ற குறியீட்டு முறையை பயன்படுத்தி நாசாவிடம் பேசுகிறார் மார்க். பூமியில் இருந்து அந்த பழைய கேமரா அசைந்து அவருக்கு பதில் சொல்லும்போது மார்க் குழந்தையைப் போல குதித்து தனது மகிழ்ச்சியைக் கொண்டாடுகிறார். ஒரு வழியாக பூமிக்கும் மார்க்குக்கும் இடையே தொடர்பு கிடைத்துவிட்டது.
எல்லாமே நல்லபடியாக போய்க் கொண்டிருக்கும்போது ஒரு விபத்து நடக்கிறது. தங்குமிடத்தின் கதவு ஏர்லாக் அழுத்தம் தாங்காமல் வெடித்து சிதறுகிறது. உள்ளே இருந்த காற்றழுத்தம் வெளியேற செவ்வாயின் கடும் குளிர் உள்ளே நுழைகிறது. மார்க் ஆசையாக வளர்த்து உருளைக்கிழங்கு செடிகள் அனைத்தும் உறைந்து கருகிப் போகின்றன. மார்க்கின் உணவு ஆதாரம் இப்போது காலியாகிவிட்டது. இப்போது மார்க்கிடம் இருக்கும் உணவு இன்னும் சில வாரங்களுக்கு மட்டுமே வரும். அவர் பட்டினியால் சாகக்கூடிய நிலைமை உருவாகிறது. நாசா அவசரமாக ஒரு ராக்கெட்டை ஏவுகிறது. ஆனால் அது நடுவானிலேயே வெடித்து சிதறுகிறது. உலகமே மார்க்கிற்காக கவலைப்படுகிறது. அப்போது சீனா தனது ரகசிய ராக்கெட் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொண்டு உதவி செய்ய முன்வருகிறது. நாசாவின் இளம் விஞ்ஞானி ரிச் பர்னல் ஒரு அபாரமான திட்டத்தை சொல்கிறார். பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பழைய அரிஸ்-3 குழுவினர் பூமியின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மீண்டும் செவ்வாய்க்கே சென்று மார்க்கை மீட்கலாம் என்கிறார். இது ஸ்லிங்ஷாட் முறை. இது மிகவும் ஆபத்தானது என்றாலும் குழுவினர் மார்க்கிற்காக துணிந்து முடிவெடுக்கிறார்கள். மீட்புக் குழுவை சந்திக்க வேண்டுமானால் மார்க் செவ்வாய் கிரகத்தில் சுமார் 3000 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். தனது வாகனத்தை சீரமைத்துக் கொண்டு கடும் குளிரையும் மணல் மேடுகளையும் கடந்து மார்க் பயணிக்கிறார். வழியில் அவருக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் தனது விடாமுயற்சியால் இலக்கை நோக்கி முன்னேறுகிறார். மார்க் ஒரு வழியாக அரிஸ்-4 ராக்கெட் இருக்கும் இடத்திற்கு வந்துவிடுகிறார். ஆனால் அந்த ராக்கெட் மார்க்கை தூக்கிக் கொண்டு விண்வெளிக்குச் செல்ல அதிக எடை கொண்டதாக இருக்கிறது. நாசா ஒரு வினோதமான உத்தரவை போடுகிறது. ராக்கெட்டின் ஜன்னல்கள், இருக்கைகள் மற்றும் தேவையற்ற அனைத்து பாகங்களையும் கழற்றி எறிந்துவிடுங்கள் என்கிறார்கள். ஒரு திறந்தவெளி ராக்கெட்டில் மார்க் விண்வெளிக்கு கிளம்பத் தயாராகிறார். ராக்கெட் கிளம்புகிறது. ஜன்னல்கள் இல்லாத அந்த ராக்கெட்டில் பிளாஸ்டிக் கவர் மட்டுமே ஒட்டப்பட்டுள்ளது. ராக்கெட் கிளம்பும்போது ஏற்படும் ஜி-போர்ஸ் அழுத்தத்தால் மார்க் மயக்கமடைகிறார். அவருடைய விலா எலும்புகள் உடைகின்றன. ஒரு வழியாக ராக்கெட் விண்வெளியை அடைகிறது. ஆனால் மீட்புக் குழுவின் விண்கலத்திற்கும் மார்க்கின் ராக்கெட்டிற்கும் இடையே தூரம் அதிகமாக இருக்கிறது. விண்கலத்தை சரியாக நெருங்க முடியாத சூழலில் மார்க் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிறார். தனது ஸ்பேஸ் சூட்டின் கையுறையில் ஒரு சிறிய ஓட்டையை போடுகிறார். அதிலிருந்து வெளியேறும் காற்றழுத்தத்தை பயன்படுத்தி ஒரு அயன் மேன் போல பறந்து சென்று தனது குழுவினரை அடைய முயற்சி செய்கிறார். அந்த காட்சி நம் இதயத்தையே ஒரு நிமிடம் நிறுத்திவிடும். வெற்றிடமான விண்வெளியில் மிதந்து வந்த மார்க்கை குழு தலைவி லூயிஸ் இறுக்கமாக பற்றிக் கொள்கிறார். பல ஆண்டுகால தனிமைக்கும் போராட்டத்திற்கும் பிறகு மார்க் தனது நண்பர்களிடம் தஞ்சமடைகிறார். இதை பூமியில் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் ஆனந்தக் கண்ணீருடன் ஆரவாரம் செய்கிறார்கள். பூமிக்கு திரும்பிய மார்க் ஒரு ஆசிரியராக மாறி எதிர்கால விண்வெளி வீரர்களுக்கு பாடம் எடுக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது அழுது கொண்டு உட்காராதீர்கள். உங்கள் முன்னால் இருக்கும் ஒரு பிரச்சனையை தீருங்கள். அதை தீர்த்தால் அடுத்த பிரச்சனை வரும். அதையும் தீருங்கள். இப்படி ஒவ்வொன்றாக தீர்த்துக் கொண்டே போனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரு வலிமையான செய்தியுடன் படம் நிறைவடைகிறது. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சினிமா கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.